ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பேஸ் பண்ணி பிவிக்யூ சீரிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். டே 7 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம டே 8ல் என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சில சிம்பிள்ஸ் அண்ட் ஒரு சார்ட் வந்துட்டு ட்ரா பண்ணணும். அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படித்து ஆன்சர் கொண்டு வரதுக்கும் இந்த சார்ட் ட்ரா பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ சார்ட் ட்ரா பண்ணி எப்போவுமே பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். இப்போ என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆணை ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னு வைங்க. மேலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மேல். எங்கெல்லாம் ஆண் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி சிம்பிள் கொடுங்க. தென் ஒரு சர்க்கிள், ஒரு மைனஸ். எங்கெல்லாம் பெண் ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறீங்களோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். தென் தேர்ட், இப்போது ஏவும் பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வைங்க. இப்போ ஏவும் பியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். தென் அடுத்தது ஏவும் பியும் இதுவே வந்து ஃபாதர் சன் ரிலேஷன் இல்லைனா மதர் டாட்டர் ரிலேஷன் அப்படிலாம் வருதுன்னா இப்போ ஏ வந்து பி உடைய மதர்னு வைங்க. ஸோ ஏ பி உடைய மதர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஒன் மாதிரி. இதுக்கு மீனிங் என்னது? ஏ வந்து பி உடைய மதர். ஓகேவா? ஸோ இங்கே மதர்ன்னு சொல்கிறதுனால ஒரு சர்க்கிள், இங்கே மைனஸ். ஓகேவா? அடுத்தது 5th ஒன் பாருங்கள். இங்கே நம்ம பேரண்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டோமா? இப்போ சிப்ளிங்ஸ். ஏ வந்து பி உடைய பிரதர் இல்லை சிஸ்டர்லாம் சொல்கிறாங்கன்னு வைங்க. சகோதரர் சகோதரி எப்படிலாம் வந்துச்சுன்னா சிப்ளிங்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள் ஹரிசாண்டலாக. இந்த 5 சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சார்ட் ட்ரா பண்ணலாம் கேட்குற கொஸ்டினுக்கு. இதுலேருந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிளியராக இருக்கா? இப்போ கொஸ்டின் பாருங்கள். ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரவியுடைய அம்மா வந்து என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் யாருங்க சொல்கிறா? கமல் சொல்கிறாரு. அப்போது கமல் ரவிக்கு என்ன உறவு? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே யார் பேசுகிறா அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே யார் இருக்கா? கமல் தானே பேசுகிறாரு. இப்போ இந்த என்னுடைய அப்படின்றது யாரை ரெப்ரசன்ட் பண்ணும்? கமல். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ரவியின் அம்மா கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் அப்படின்னா கமல் வந்து ரவிக்கு என்ன உறவு? இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஸ்டெப் 1 வந்து இந்த இடத்துல என்னுடைய அப்படின்றத யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாதி சம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. இப்போ நம்ம சார்ட் ட்ரா பண்ணுவோமா? ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ரவியுடைய அம்மா. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு ரவி எழுதுகிறேன். ரவியுடைய அம்மான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 யூஸ் பண்ணுமா? ஸோ ரவியுடைய அம்மா அப்படின்னா ஃபீமேல்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரவியுடைய அம்மா கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள். ஸோ இதோட நமக்கு ஒரு சார்ட் கிடச்சிருக்கு. இந்த சார்ட்டு. அடுத்தது கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த சார்ட்டை நம்ம தனியாக ட்ரா பண்ணுவோம். கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள்னா இப்போ பாருங்கள், இங்கே நான் கமல் எழுதுகிறேன். கமலுடைய அம்மா அப்படின்னா இங்கேயும் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருமா? ஏன்னா ஃபீமேலில் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 2 சார்ட் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு? ரவியுடைய அம்மா, தென் அதே மாதிரி கமலுடைய அம்மா. இதை எப்படி லிங்க் பண்ணுறாங்க? ஒரே மகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ரவியுடைய அம்மா கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள்னா அப்போது கமலும் ரவியுடைய அம்மாவும் என்னவா இருந்திருப்பாங்க? சிப்ளிங்ஸாக இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா? நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ரவியுடைய அம்மா யார்? இவங்க தான். கமலுடைய அம்மாவிற்கு யார்? இவங்க. ஸோ கமலுடைய அம்மாவிற்கு ஒரே மகள்னா அது இவங்களா தானே இருந்திருப்பாங்க. கிளியராக இருக்கா? இப்போ கமலும் இந்த பர்சனும் நமக்கு யார்? சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். சார்ட் கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? கமல் ரவிக்கு என்ன உறவு? ஸோ கமல் வந்து நமக்கு இங்கே இருக்காங்க. ரவிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், கமலுடைய சிஸ்டருடைய சன் தான் யார்? ரவி. அப்போ கமல் வந்து ரவிக்கு என்ன உறவாக இருப்பார்? தாய் மாமனாக இருப்பாரா? ஸோ கமலுடைய சகோதரியுடைய பையன் தான் யார்? ரவி. இப்போ கமல் வந்து ரவிக்கு என்ன உறவாக இருப்பார்? தாய் மாமனாக இருப்பார். இப்போ நம்ம சார்ட் ட்ரா பண்ணோம். சார்ட் ட்ரா பண்ணதுமே நமக்கு குயிக்காக ஆன்சர் வந்துருச்சுல்ல. இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் படித்து நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் ட்ரா பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நமக்கு அந்த இடத்துல மிஸ்டேக்குமே வராது. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு டிஸ்டன்ஸ் அண்ட் டிரெக்ஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அதுலேயுமே பர்டிகுலராக நமக்கு டிரெக்ஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். ராமன் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அடுத்து கோவிந்தன் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் ராமன் வீடு கோவிந்தன் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? கிளியராக இருக்கா? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டிரெக்ஷன் வந்துட்டு கிளியராக தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிரெக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? இது வந்து நமக்கு சவுத் தெற்கு, இது வெஸ்ட்டாக இருக்கும், இது நார்த்தாக இருக்கும், தென் இது ஈஸ்ட் சைடா கிழக்கு. இப்போ இந்த டிரெக்ஷனில் என்னது? நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்,
நார்த் வெஸ்ட். இப்போ இது கிளியராக இருக்கா? இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ராமன் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ராமோட வீடை பற்றி பேசுகிறாங்க, கிருஷ்ணனுடைய வீட்டை பற்றி பேசுகிறாங்க. யாருடைய வீட்டிலிருந்துன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்லங்க. இப்போ கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து தான் ராமோட வீடு வந்து தெற்கு நோக்கி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணன் இங்கே எழுதலாமா? ஸோ கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து ராமுடைய வீடு தெற்கு நோக்கி உள்ளதுன்னா, தெற்குனா நமக்கு இந்த டிரெக்ஷன். அப்போ நமக்கு இங்கே தானே இருக்கும். ஸோ தெற்கு நோக்கி உள்ளது அப்படின்னா இங்கே தான் யார் வீடு இருக்குது? ராமுடைய வீடு இருக்குது. கிளியராக இருக்கா? ஸோ கிருஷ்ணனுடைய வீட்டிலேருந்து ராமுடைய வீடு தெற்கு நோக்கி இருக்குது. இது கிளியராக இருக்குல்ல? தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க? கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தார். ஸோ கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து, இப்போ யாருடைய வீட்டிலிருந்து? கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து கோவிந்துடைய வீடு வந்து நமக்கு கிழக்கு நோக்கி இருக்குது. ஸோ கிழக்குனா நமக்கு இந்த சைட். அப்போது கிருஷ்ணனுடைய வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி யார் வீடுங்க இருக்குது? கோவிந்தோடைய வீடு வந்துட்டு இருக்குது. இது கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ராமன் வீடு கோவிந்தன் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? ஸோ ராமுடைய வீடு இங்கே இருக்குது, கோவிந்தோடைய வீடு வந்து இங்கே இருக்குது. யாருடைய வீட்டிலேருந்துன்னு கொடுத்துருக்காங்க? கோவிந்தாவின் வீடுன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கோவிந்தோடைய வீட்டிலேருந்து இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் கோவிந்தோடைய வீடு. அப்போ ராமுடைய வீடு எந்த டைரெக்ஷன் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போது எதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்? கோவிந்தோட வீடு தான். இப்போ இங்கே நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணுவோமா? இதே சிம்பிள் டயக்ராம் தான் ட்ரா பண்ணுங்கள். இங்கே நமக்கு ராமுடைய வீடு வந்துட்டு இருக்குது, கோவிந்தோடைய வீடு இங்கே இருக்குது. கோவிந்தோட வீட்டிலேருந்து தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து ட்ரா பண்ணுங்கள். இது நமக்கு சவுத்தாக இருக்குமா? இது வந்து நமக்கு மேற்கு வெஸ்ட்டாக இருக்குமா? ஸோ ராமுடைய வீடு நமக்கு இங்கே இருக்குது. அப்போது இது என்ன டிரெக்ஷனுங்க? சவுத் வெஸ்ட்டு தானே? கிளியராக இருக்கா? ஸோ இது சவுத்து, இது வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ராமுடைய வீடு வந்து கோவிந்தோடைய வீட்டிலேருந்து நமக்கு சவுத் வெஸ்ட்டாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்னது? தென்மேற்கா? ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டிரெக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணுங்க. யார் வீட்டிலிருந்துன்னு கொடுக்குறாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து, அப்போ நீங்கள் கிருஷ்ணனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் அங்கேருந்து நீங்கள் சிம்பலையே ட்ரா பண்ணணும். தென் செகண்ட் கோவிந்தன் வீட்டிலிருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. கொஸ்டின் நமக்கு அப்படி தானே கேட்டிருந்தாங்க. கோவிந்தன் வீட்டிலேருந்து எந்த திசையில் ராமுடைய வீடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோவிந்தோடைய வீட்டை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு நீங்கள் ராமோட வீடு வந்து எங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது கிளியராக இருக்கா? இந்த சம் அப்படியே இருக்கட்டுங்க. இது எங்கேருந்து கேட்டாங்க? நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஏ என்பது பிக்கு தெற்காகவும் சி என்பது பிக்கு கிழக்காகவும் இருந்தால் சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? இந்த கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இங்கே இருக்க இந்த ஏ, பி, சி இதுக்கெல்லாமே அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. ராம், கிருஷ்ணன், கோவிந்த் அப்படின்னு சொல்லி. இதே தான். இப்போ இதுக்கு நம்ம சார்ட் ட்ரா பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஏ என்பது பிக்கு தெற்காகவும். ஸோ பிக்கு தெற்கு. அப்போது பி இங்கே எடுத்துக்கலாமா? பிக்கு தெற்கில் யார் இருக்கா? ஏ இருக்காங்க. சி என்பது பிக்கு கிழக்காகவும் சொல்கிறாங்க. ஸோ பிக்கு கிழக்கு. ஸோ பியுடைய கிழக்கில் தான் யார் இருக்கா? சி இருக்காங்க. இப்போ அதே டயக்ராம் தானே? கிளியராக இருக்கா? கோவிந்துடைய வீடு, ராமுடைய வீடு. இப்போ கொஸ்டின் பாருங்கள். சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது? பாருங்கங்க, கோவிந்துடைய வீடை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க சொன்னாங்க. இங்கே தானே கோவிந்துடைய வீடு இருந்துச்சு. ஸோ சியை பொறுத்தவரை ஏ எந்த திசையில் உள்ளது அப்படின்னா நம்ம இங்கே தானே ரெஃபரன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணுங்கள். இது வந்து நமக்கு சவுத்து, இது வந்து நமக்கு வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட். இதுக்கான ஆன்சர் என்னது? தென் மேற்கு. ஆப்ஷன் டி. நமக்கு ஆப்ஷன் கூட மாற்றலைங்க. ஏபிசின்ற அந்த லெட்டர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு நேமை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே கொஸ்டின் தான். ஒரே கொஸ்டினையே அடுத்தடுத்த வருஷத்தில் நமக்கு நேம் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிரெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயுமே இந்த மாதிரி வர சம்ஸ் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி 4 ஃபார்முலாஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், விற்பனை விலை. இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை வருமா? இல்லை விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை வருமா? இல்லை வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள், இல்லைனா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. என்ன ஃபார்முலாங்க இதுக்கு? ஆப்ஷன் டி இருக்குல்ல, இதுதான் வரும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவை அப்படியே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்துல இதை டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்னது? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா? அதாவது குறித்த விலை மைனஸ் விற்பனை விலைன்னு வருமா? இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துடுச்சு. தென் மார்க்டு ப்ரைஸ் குறித்த விலை மைனஸ் இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? தள்ளுபடின்னு வருமா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே விற்பனை விலைன்னு இருக்கா? ஸோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலைன்னு இருக்குல்ல, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் தள்ளுபடி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னது? டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். கிளியராக இருக்கா? செகண்ட் பாருங்கள், நமக்கு நட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ நமக்கு எப்போ லாஸ் ஆகும்? நமக்கு இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பொருளை நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதை நீங்கள்
ரூ. 400 தான் விற்கிறீங்கன்னு வைங்க. இது வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ். இங்கே நமக்கு லாஸ் எவ்வளோ? ரூ. 100. இது கிளியராக இருக்கா? அப்போ லாஸுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன வந்திருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். எப்போவுமே நமக்கு லாஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தாங்க அதிகமாக இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நஷ்டம் அப்படின்னா என்னது? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. ஸோ செகண்டுக்கு நமக்கு இதுதான் ஃபார்முலா. கிளியராக இருக்கா? தென் அதே மாதிரி இப்போ தேர்டுக்கு பார்ப்போமா? தேர்ட் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தானே பார்த்தோம் லாஸ்க்கு. அதை அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ரூ. 500 வாங்குறோங்க, காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை. விற்பனை விலை நம்ம அதை வந்து ரூ. 600 விற்கிறேன்னு வைங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? ரூ. 100 ப்ராஃபிட்டில். அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல விற்பனை விலை தாங்க அதிகமாக இருக்கும். ஸோ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்னா நமக்கு விற்பனை விலை தான் அதிகமாக இருக்கும். எதை விட? அடக்க விலை கம்பேர் பண்ணுறதை விட. ஸோ இங்கே நமக்கு இதுதான் தேர்டாக இருக்கும். ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள், அடக்க விலைனா என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடக்க விலை அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வைங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வைங்க. இந்த பைக் வந்து நீங்கள் இப்போது 50,000க்கு வாங்குறீங்கன்னு வைங்க. அதை வாங்கி நீங்கள் அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு ரூ. 1000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரூ. 1000 இருக்குல்ல, இதுவுமே நமக்கு காஸ்ட் ப்ரைஸில் தான் வந்துட்டு வரும். கிளியராக இருக்கா? ஸோ அப்போ டோட்டலாக அந்த பைக்குக்கான காஸ்ட் ப்ரைஸாக நமக்கு எவ்வளோங்க வரும்? 51,000 இருக்கும். கிளியராக இருக்கா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க. இப்போ அதோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜோ இல்லைனா வந்து அதுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணுறீங்கனாவோ அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இருக்குல்ல, எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அந்த கூடுதல் செலவுமே உங்களுக்கு அடக்க விலையில் தான் வரும். காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். கிளியராக இருக்கா? ஸோ ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் விற்பனை விலை அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்போ நஷ்டம் அப்படின்னா என்னது? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. தென் லாபம் அப்படின்னா விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னா என்னது? வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள். கிளியராக இருக்கா? இதோட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஃபார்முலாவும் பார்ப்போமா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் இருக்குன்னு வைங்க. ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இதுதாங்க ஃபார்முலா. இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை நீங்கள் வந்து ரூ. 500 வாங்கி அதை ரூ. 600 விற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் என்னது? ரூ. 100. டிவைட் பை அதோட அடக்க விலை என்ன? காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 500 இன்டூ 100ன்னு வருமா? ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 20 வருமா? ஸோ அந்த பொருளோட லாப சதவீதம் என்னது? 20%. கிளியராக இருக்கா? ஸோ இதே மாதிரி லாஸ் பர்சன்ட் வேணும் அப்படின்னா லாஸ் டிவைடட் பை இங்கே அதே காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100ன்னு வரும். கிளியராக இருக்கா? இப்போ உங்களுக்கு நஷ்டம் வந்து உங்களுக்கு அதே ரூ. 100 வருதுன்னு வைங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 500 அப்படின்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு நஷ்டமே எவ்வளோ வரும்? 20% அப்படின்னு வந்துட்டு வரும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சாவே இனஃப் தான். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு வந்து பை சார்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு கால்பந்து சங்கத்தினர் மட்டும். இந்த இடத்துல 15% யார் இருக்கா? கால்பந்து சங்கத்தினர் வந்துட்டு இருக்காங்கங்க. தென் கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு 5% பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் வந்து 5% வந்து நமக்கு கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் இருக்க போகிறாங்க. அடுத்தது 2 சங்கங்களின் உறுப்பினர்கள், அதாவது கால்பந்துலையும் சரி கிரிக்கெட்லையும் சரி இந்த சங்கங்களில் 2 பேர்லேயுமே இருக்கவங்க வந்து டோட்டலாக நமக்கு 75% வந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், உறுப்பினர் இல்லாதவர்கள். இதை நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல நமக்கு பெர்சன்டேஜ் இல்லை. கிளியராக இருக்கா? இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் பீப்புள். இப்போ அந்த உறுப்பினர் இல்லாதவர்களில் நமக்கு மொத்தமாக 40 பேர் இருக்காங்கங்க. கிளியராக இருக்கா? நமக்கு இங்கே 15, 5, 75 இதெல்லாமே நமக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜ். டோட்டலாக இப்போ நமக்கு ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் இவ்வளோ பெர்சன்ட் வந்து நமக்கு கால்பந்து சங்கத்தினர், கிரிக்கெட் சங்கத்தினர் இது 2 சங்கங்களையுமே இருக்கவங்க ஒரு 75% இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் உறுப்பினர் இல்லாதவர்கள் அங்கே மட்டும் நமக்கு நம்பர் ஆஃப் பீப்புளே கொடுத்துட்டாங்க. 40 பேர் வந்து நமக்கு டோட்டலாக இருக்கிறவங்க எவ்வளோ பீப்புளோ அதுலேருந்து நமக்கு 40 பேர் எந்த உறுப்பினர்லையுமே இல்லை. கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோமா? கொஸ்டின் பாருங்கள், எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரின் சதவீதம் என்ன? இங்கே நமக்கு எந்த சங்கத்திலையுமே உறுப்பினர் இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உறுப்பினர் இல்லாதவர்கள் இங்கே தானே இருக்காங்க. டோட்டலாக நமக்கு 40 பேர் இருக்காங்க. இந்த 40 தான் வந்து நமக்கு எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இது சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ டோட்டலாக நமக்கு இங்கெல்லாம் எவ்வளோ பர்சன்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 75 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே நமக்கு 15% இருக்குது. எப்போவுமே ஒரு பை சார்ட் அப்படின்னா அதில் பர்சன்டேஜ் வரும்போது நம்ம 100க்கு தான் எடுத்துப்போம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 75%, 15%,
5% ஆட் பண்ணுங்கள் 15 வருமா, பேலன்ஸ் 1 7 8 9 இருக்கும். ஸோ 95% பீப்புள் வந்து நமக்கு கால்பந்து சங்கத்திலையோ இல்லைனா கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்திலையோ இல்லைனா ரெண்டுலேயுமையோ இருக்காங்க. அப்போது இங்கே நமக்கு 40 பேர் இருக்காங்கல்ல, அப்போ இந்த 40 பேர் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்க இந்த 5% இருக்காங்களா? இது கிளியராக இருக்கா? ஸோ 95% பேர் வந்து நமக்கு இந்த கால்பந்து கிரிக்கெட் 2 சங்கங்கள்லையுமே இருக்காங்க. இங்கே நமக்கு இந்த 40 பேர் இருப்பாங்கல்லங்க, இவங்க தானே அந்த 100ல் பேலன்ஸ் இருக்க 5%ஆக இருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? நம்மக்கிட்ட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ? 5%. ஆப்ஷன் ஏ. இது கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டும் மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டும் ஆகியோரின் பங்கீடு என்ன? டோட்டலாக நமக்கு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்லங்க, இந்த பர்சன்டேஜ்லேருந்து நமக்கு இப்போது இங்கே எப்படி 40ன்னு இருக்குது, அந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா எவ்வளோன்னு சொல்லி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ 5% அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்? 40 பேருன்னு பார்த்தோம்ல, இப்போ தானே பார்த்தோம். இங்கே ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணோம்ல, அப்போது 100% நமக்கு எவ்வளோ வாங்க இருப்பாங்க? அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 5x, அதாவது இந்த எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணும், தென் இந்த 100 இங்கே மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணுங்கள் 40 × 100. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா 40 × 100 டிவைடட் பை இங்கே இருக்க 5 நமக்கு டினாமினேட்டரில் வருமா, கேன்சல் பண்ணுங்கள். 5 × 8 என்னது 40. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு 800. டோட்டலாக நமக்கு 100% அப்படின்னா எவ்வளோ பேர் இங்கே இருந்திருக்காங்க? 800 பேர் இருந்திருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ வச்சு பார்க்கும்போது இந்த 800ல் 40 பேர் வந்து நமக்கு எந்த உறுப்பினருமே இல்லாமல் இருக்காங்க. இப்போது அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? எக்ஸ் வந்து 800 தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர், அடுத்தது கால்பந்து விளையாட்டு சங்கத்தினர், இவங்களோட பங்கீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் தானே கேட்டிருக்காங்க. இப்போது டோட்டலாக நமக்கு 800 பேர் இருக்காங்கங்க. இந்த 800 பேரில் 5% வந்து நமக்கு கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினரா? இப்போ 5% அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 8 × 5 என்னது 40. கிளியராக இருக்கா? அப்போது நமக்கு கேட்டிருக்கிறது கிரிக்கெட், அடுத்தது வந்து கால்பந்து ஃபுட்பால். ஸோ கிரிக்கெட்டில் நமக்கு 40 பேர் இருக்காங்க 800லேருந்து. அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கால்பந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக நமக்கு இருக்கிறது 800 பேருங்க. இதில் நமக்கு 15% வந்து கால்பந்து சங்கத்தினர். அப்போது 15 / 100 எழுதலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 8 × 15 என்னது மல்டிபிள் பண்ணுங்கள். 8 × 5 40. தென் இங்கே 8 + 4னா 120 இருக்குமா? அப்போது 120 பேர் வந்து நமக்கு கால்பந்து சங்கத்தினர். இப்போ நமக்கு இங்கே ஆப்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேஷியோவில் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளும் இங்கே கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணுங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். தென் இதை 4 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் பண்ணும்போது இங்கே 1 டைம் இருக்கும், இங்கே 3 டைம் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது 1:3. ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? ஸோ நமக்கு கண்டிப்பாக பை சார்ட்லேருந்தும் பார் சார்ட்லேருந்தும் சம்ஸ் வந்து வரதாங்க போகுது. அது எப்படின்றது தான் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும். இப்போ பிசி எக்ஸாமில் கூட நமக்கு வந்து ஹாக்கி வச்சு, கால்ஃப் வச்சு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு டைப் அப்படின்னா நமக்கு இது ஒரு டைப். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு சம்மாவே பாருங்கள். ஒரு டைப்பாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் மாடல் இருக்குது, இப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதோட நமக்கு டே 8 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் வேறு என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.